அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் ஃபினிக்ஸ். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். நம்ம கதாநாயகன் சூர்யா விஜய் சேதுபதி 17 வயசு நிரம்பிய பையன். இவர் ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பையன்தான். இவரோட ஊர் எம்எல்ஏவை 36 இடத்துல கொடூரமாக வெட்டி கொள்கிறாரு. படத்தின் தொடக்கத்திலேயே இதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. செத்து போன எம்எல்ஏவோட மனைவி வரலட்சுமி சரத்குமார் இவனை ஜெயிலில் வச்சு முடிக்கணும்னு சொல்லி ஆளுகளை அனுப்புகிறாங்க. இவர் எதுக்கு எம்எல்ஏவை போய் வெட்டணும், அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதை சொல்கிறாங்க. இறுதியாக வரலட்சுமி சரத்குமார் இவரை வெட்டி கொலை செய்தாரா, இல்லை இவர் கதாநாயகனான சூர்யா விஜய் சேதுபதி அவங்கள பழி தீர்த்தாரா, பகை தொடருதா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட இயக்குனர் அனல் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர். படத்துலையும் 50% ஸ்டண்டை காட்சிகளால் நிரப்பியிருக்கார். ஆக்ஷன் சண்டை காட்சிகள் போதும்னு நினச்சிட்டார் போல். திரைக்கதையில் கவனம் செலுத்தி இருக்கணும். இன்னுமே அவர் ஒன்றும் திரைக்கதையில் பெருசாக கவனம் செலுத்தின மாதிரி தெரியல. கதாநாயகன் சூர்யா விஜய் சேதுபதி ஃபஸ்ட் ஹாஃப் முழுவதுமே இவருக்கு பெருசாக டயலாக் எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணியிருக்கார். இவருக்கு இது முதல் படங்கிறது பார்க்குற நமக்கு நல்லாவே தெரியுது. விஜய் சேதுபதி மகன் சூர்யா தன் அப்பாவை பார்த்து இன்னும் நிறைய கற்றுக்கணும். வரலட்சுமி சரத்குமார், சம்பத்ராஜ், தேவதர்சினி, ஹரிஷ் உத்தமன், ஆடுகளம் நரேன், ஆடுகளம் முருகதாஸ், சினிமோட்டோகிராஃபி வேல்ராஜ், இவங்க எல்லோரும் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சாம் சிஎஸ். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக். செமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார். இந்த படத்துக்கு ப்ராப்ளமே இந்த படத்தோட கதை தான். இது ஒரு பழைய கால கதை. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கணும். திரைக்கதையில் வித்தியாசம் காட்டியிருக்கணும். ட்விஸ்ட்டு, சாங்கு, காமெடி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தால் ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். இது ஒரு ஆவரேஜ் படம் தான். பொதுவாக ஒரு படம் நடித்து அது ஹிட்டாகி உலக புகழ் பெறுவாங்க நடிகர்கள். பருத்திவீரன் கார்த்தி, கும்கி, விக்ரம் பிரபு, துள்ளுவதோ இளமை, தனுஷ், இவங்க எல்லோரும் படம் ரிலீஸ் ஆகி படம் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உலக பேர் புகழ் எல்லாம் கிடச்சிது. தமிழில் முன்னணி நடிகர்களாகவும் ஆனாங்க. ஆனால் விஜய் சேதுபதி பையன் சூர்யா விஜய் சேதுபதி படம் ரிலீஸுக்கு முன்பே ப்ரெஸ் மீட்டில் ஏடா கூடமாக பேசி ட்ரோல் மெட்டீரியல் ரோஸ்ட் செய்யப்பட்டார். அதுலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் ஒரு வழியாக விஜய் சேதுபதி விடுங்க, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு மன்னிப்பெல்லாம் கேட்டார் விஜய் சேதுபதி ஒரு இயல்பான நடிகர் மட்டும் கிடையாது, ரொம்ப நல்ல மனிதர். எல்லோருடனும் அன்பாக பழகுவார், எளிமையாக நடந்து கொள்வார், பல பேருக்கு உதவி செய்திருக்கார். சில பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு உதவி செய்ய சில படங்களில் நடித்து கடனாளியாகவும் ஆனார்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கிங்காங் அவரோட மகள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தார். அப்போது எடுத்த ஃபோட்டோவே சாட்சி விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு நல்ல மனுஷங்கிறதுக்கு. அந்த ஃபோட்டோவில் பத்திரிக்கையை வாங்கும்போது கிங்காங் உயரத்துக்கு தன்னை குறைச்சிக்கணும்னு மண்டி போட்டு பத்திரிக்கையை பெற்றுக்கொள்கிற மாதிரி ஃபோட்டோ வந்தது. இது ஒன்றே போதும் விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு நல்லவருங்கிறதுக்கு. இதில் பாதி நல்ல பழக்க வழக்கத்தை தன் மகனுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்க வச்சா சூர்யா விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆவரேஜ் படம் தான் இது. ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். ஒன்றும் செக்ஸுவல் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. வெட்டி கை காலு தலைன்னு வெட்டி வீசக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல. நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.